பொம்மைய பிடிக்கும்டா. நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ அதே அளவுக்கு கஷ்டம் தாண்டா நாங்களும் படுறோம். சரிம்மா, நான் நம்புறேன். நீங்க உங்க வேலையை பாருங்க. அவனே பொம்மையை காணன்னு கடுப்புட்டு இருக்கான். நீ அவங்கிட்ட போய் வாயை கொடுத்துட்டு இருக்க. இங்க பாரு, ஒரு ஃப்ரெண்டோட இழப்ப இன்னொரு ஃப்ரெண்டால தான் ஈடு செய்ய முடியும். கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா நடந்துக்கு ட்ரை பண்ண. என்னக்கா யோசிக்கிறேன்? நான்லாம் பாரு, அவன் சொல்றத நம்பி அந்த புக்கை தெரு தெருவா தேடிக்கிட்டு இருக்கேன். ஏன் தெரியுமா? எப்பவுமே குழந்தைகளுக்கு தான் சொல்றத நம்பருக்கு ஒருத்தன் இருக்கிறான் அப்படிங்கிற நம்பிக்கை இருந்துட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னு வையன், அவங்க மனசு உடைஞ்சு போயிருங்கா. அக்கா, இந்த புக்கு கிடைச்சா பொம்மி கிடைப்பாளா இல்லையான்னு எனக்கு தெரியாதுக்கா. ஆனா நமக்கு நம்ம பின்ட்டு கிடைப்பாங்கக்கா. சடார்னு மனசு உடைஞ்சு அழுதுட்டான். மனசு தாங்கலக்கா. அதான் நானும் அந்த புக்கையும் பொம்மியும் கண்டுபிடிச்சு தர்றேன்னு பொறுப்பெடுத்துக்கிட்டேன். நீ அவனை நினைச்சு குழப்பிக்காத. மற்றபடி இந்த பொருள் எல்லாம் நம்ம பின்ட்டுவோட கம்பேர் பண்ணும்போது சிரிச்சிட்டியா? சரி வர. ஹலோ, என்ன வீட்ல யாரும் இல்ல போல் இருக்கு? இல்ல ஆண்டி, உள்ளதான் இருப்பான். கூப்பிடணும். டேய் சந்தோஷ், போய் கூட்டிட்டு வா. சோனா, உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்து ரொம்ப பெருமையா இருக்கு. உன் ஃப்ரெண்டு கஷ்டப்படுறான்னு என்னையும் அவனையும் சேர்த்து தொலை பண்ற. இல்ல ஆண்டி, நீங்க பின்ட்டுவை பாத்தீங்கன்னா ஏன் கூட்டிட்டு வந்தேன்னு புரிஞ்சுப்பீங்க. அவன் யார் சொல்றதையும் கேக்குற நிலைமையில இல்ல. உங்களால மட்டும்தான் அவனை மாத்த முடியும். தெரியல பண்ண முடியுமான்னு ஏதோ முயற்சி பண்றேன். ஹாய் பின்ட்டு. ஹாய் பின்ட்டு. ஹாய் பின்ட்டு. ஓ, பின்ட்டு நமக்கெல்லாம் ஹாய் சொல்ற மூட்ல இல்ல போல் இருக்கு. பரவாயில்ல விடுங்க. பின்ட்டு உட்காரு. பரவாயில்ல ஆண்டி. அவன் வீட்ல அவனே உட்கார மாட்டேங்கிறான். இப்போ உட்காருவா ஆண்டி. பின்ட்டு, உன் பிரச்சனை என்ன? ஏன் இப்படி பார்க்க முடியாத மாதிரி மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? பொம்மி இல்லாம நீ கஷ்டப்படுற. பொம்மி காணா போயிட்டா. அது உன்னால தாங்க முடியல. சரி சரிப்பா, நான் அதை பத்தி பேசல. நீ அழாத. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, ஒரு கதை சொல்ல போறேன். கனடாவுல என் மாமாவோட பேத்தி, அவ பேர் நிலா. அவ கிட்ட ஒரு சின்ன பொம்மை, அது பேரு ஸ்வீட்டி. அந்த ஸ்வீட்டினா அவளுக்கு ரொம்ப உயிர். அதை விட்டு அவ பிரியவே மாட்டா. ஆனா அவளுக்கு தெரியும் ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு. ஆனாலும் அதை கொடுக்க மனசே வராது. அவ வீட்டு பக்கத்துல டாமின்னு ஒரு பையன் இருந்தான். அந்த பையனுக்கும் ஸ்வீட்டி மேல ரொம்ப ஆசை. தினம் வந்து கேட்பான், நிலா நிலா நீ எனக்கு வந்து ஸ்வீட்டியை விளையாட தெரியா அப்படின்னு வந்து கேட்பான். ஆனா நிலா தரமாட்டேன்னு சொல்ல மாட்டா. அதுக்கு பதிலா ஸ்வீட்டிக்கு ஒரே இருமலா, ராத்திரிலாம் தூங்கவே இல்லை, பாவம் உடம்பே சரியில்லை, ப்ளீஸ்ரா வேணாம் அப்படின்னு சொல்லுவா. அடுத்த நாள் வந்தா அவ வெளியே போயிருக்கா அப்படின்னு சொல்லிடுவா. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒன்னு சொல்லிக்கிட்டே இருப்பா. ஆனா தரமாட்டேன்னு சொல்லவே மாட்டா. ஒரு நாள் காலையில எப்போதும் போல பிரேக்ஃபாஸ்டுக்கு டைனிங் டேபிளுக்கு வந்தா. அங்க அவ அப்பா அம்மா ஏதோ டாமின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. உடனே அவ கேட்டா, என்னம்மா என்னமோ டாமின்னு சொல்றீங்க, என்ன விஷயம், என்ன கேக்குறீங்க அப்படின்னு சொன்னா. உடனே அவங்க அம்மா சொன்னாங்க, என்ன உனக்கு தெரியாதா, டாமி அவங்க அப்பா அம்மாவோட இந்தியாவுக்கு போறான் அப்படின்னு. என்னம்மா சொல்றீங்க, டாமி இந்தியாவுக்கு போறானா, சொல்லவே இல்ல. உடனே நிலா வேகமா டாமி வீட்டுக்கு போனான். போய் டாமி
மம்மி நீ இந்தியாவுக்கு போறியாமே சொல்லவே இல்லை அப்படின்னா உடனே டாமியும் ஆமா சொல்ல நேரமே இல்லை அப்படின்னா என்ன பண்றது உன்னையும் ஸ்வீட்டையும் தான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் அப்படின்னா உடனே அவ சொன்னா இல்ல நீ என்னதான் மிஸ் பண்ணுவ ஸ்வீட்டியே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கையுக்குள்ள எதையோ போட்டு போனான். அவ கையை பிரிச்சு பார்த்தா அதுக்குள்ள இருந்தது ஸ்வீட்டி. அவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே கட்டி அணைச்சுக்கிட்டு அங்க இருந்த நிலாவை பார்த்து தேங்க்யூ அப்படின்னா அவளும் கையாட்டினான். அப்போ நிலா யோசிச்சா, பிரிவு அப்படிங்கிறது கஷ்டமான ஒரு விஷயம்தான், இருந்தாலும் அந்த பிரிவிலும் ஒரு சுகம் இருக்கு அப்படிங்கறத நிலா முழுமையா உணர்ந்துட்டா. எப்படி நம்ம கதை? இந்த கதைய நான் பிண்டுவா மாத்திரம் சொல்லல, எனக்கு நானே அடிக்கடி சொல்லிக்கிற கதை. ஏன்னா பிரிவோட வலி என்னன்னு எனக்கும் தெரியும். பிண்டு உன்னை போல நானும் நெருக்கமான பல பேரை பிரிஞ்சு வாழ்ந்துகிட்டு தான் இருக்கேன். அதனாலதான் அதை மறக்கிறதுக்கு சிரிச்சுக்கிட்டு இப்படி கதை சொல்லிக்கிட்டு அரிதாரம் பூசிக்கிட்டு உங்க முன்னாடி நிக்கிறேன். ஒவ்வொரு பிரிவுக்கு பின்னாடியும் ஒரு சந்தோஷம் இருக்கு. பிரிவுகள் நமக்கு பல பாடங்களையும் கத்து தருது, பல நினைவுகளையும் விட்டு செல்லுது. அது மட்டுமா, மேலும் நம் வாழ்க்கையை நடத்த அது வழிகாட்டியா அமையுது. பிண்டு, பிரிவை நினைச்சிட்டு இருந்தா நமக்கு மிஞ்சறதெல்லாம் வெறும் வலிதான்ப்பா. இத பாரு, இதனால நம்மளை சுத்தி இருக்க எல்லாரும் வருத்தப்படுறாங்க. நீ குட் பாய், பிரேவ் பாய், நல்ல பையன். ஐயையோ, இதெல்லாம் மறந்துரு. இப்படி அழக்கூடாது. பொம்மி உன் கூட இருந்த காலத்துல உனக்கு செஞ்ச நல்லதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டே இரு. அதுல கிடைக்கிற சந்தோஷத்துல ஜாலியா இரு. பொம்மி கண்டிப்பா வருவா. ஐயோ, என்னடா இது, இவ வேற அழுவுறா. ஹாய் பூமி. ஹாய் ரம்பா, ஏன் இங்க நின்னுட்டு இருக்க? மாயா கிஃப்டா கொடுத்த தொப்பியை நான் தொலைச்சிட்டேன். அதை எப்படி கண்டுபிடிக்க போறேன்னு எனக்கு தெரியல. ஹோ, அது கண்டிப்பா கிடைக்கும், தேடுவோம் ரம்பா. அது பொம்மி, நட்போட அடையாளமே அவங்க கொடுக்கற கிஃப்ட் தான். அதையே நான் தொலைச்சிட்டேன். இது மாயாக்கு தெரிஞ்சா அவ ரொம்ப கஷ்டப்படுவா. நீ கிஃப்ட் தான் தொலைச்ச, நான் என் ஃப்ரெண்டையே தொலைச்சிட்டேன். சாரி பொம்மி, நான் உனக்கு பின்ட்டுவை ஞாபகப்படுத்திட்டேனா? மறந்தா தானே ஞாபகப்படுத்துறதுக்கு ரன்பா. ஓ சாரி பொம்மி, உன்னை பார்த்தா எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன். உன் மனசு புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டேன், என்ன மன்னிச்சிடு பொம்மி. அதை விடு ரம்பா, நான் உன்னோட தொப்பியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓ அப்படியா, ரொம்ப தேங்க்ஸ் பொம்மி. அது எப்படி இருக்கும்னு அடையாளம் சொல்லவா? அது ரொம்ப அழகா ப்ளூ கலர்ல இருக்கும். அப்புறம் அதோட டாப்ல ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஏய் ஜாக்கு, மாமா நீங்க எப்போ வந்தீங்க? அது சரிடா, நான் வரது இருக்கட்டும். இந்த வீட்டுல என்னடா நடக்குது? அதை ஏன் மாமா கேக்குறீங்க? பொம்மி காணாம போயிட்டா. என்னது? ஆமா, வீட்டில் எல்லாரும் ஒரு பக்கம் தேடிக்கிட்டு இருக்காங்க. பின்ட்டு தான் பொம்மி இல்லாம உடைஞ்சு போயிட்டான். பொம்மி காணாம போயிட்டாளா?
நான் இல்லாத 2 நாள்ல இவ்வளவா நடந்திருக்கு. ஆமா, இதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? இந்த விஷயத்துல எந்த பக்கம் போறதுன்னு தெரியல மாமா. இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணா இந்த விஷயத்தை பத்தி இனியும் பேச வேணாம், இதை இப்படியே விட்டுருன்னு சொல்றாரு. மாமா ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காரு, நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் தேடி பார்த்துட்டேன். நாம தேடுறது இருக்கட்டேன்டா, பொம்மி எப்படி காணாம போனான்னு விசாரிச்சீங்களா? வழக்கம் போலதான் மாமா, காலையில எந்திரிச்சதும் காணோம். அப்ப வழக்கம் போல வந்திருக்கணுமே. அதான் மாமா இந்த தடவை ட்விஸ்டே, இன்னும் வரல. பின்ட்டுவை கேட்டா அந்த புக்கு தொலைஞ்சு போச்சு, அந்த புக்கு இருந்தா தான் பொம்மியை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றான். எதை நம்புறது? எப்படி பொம்மியை கண்டுபிடிக்கிறது? டேய், என்னுடைய டிடெக்டிவ் மூளையை வச்சு சொல்றேன்டா, பொம்மியை யாரோ தூக்கிக்கிட்டு போயிருக்காங்க. அப்ப பின்ட்டு சொல்றது? பின்ட்டு சின்ன பையன், அவன் உலகமே ஒரு ஃபேண்டசி, அப்படி இப்படித்தான் யோசனை பண்ணுவான். நாம தான் இத லாஜிக்கா யோசனை பண்ணணும். மாமா இப்பதான் மாமா எனக்கு தெம்பே வருது. இவ்வளவு நாள் அவங்கள மாதிரி ஒரு ஆள் என் கூட இல்லாததுதான் பொம்மியை கண்டுபிடிக்க முடியாம போனது காரணமே. இத பாரு, இப்போ உன்னை பத்தி பேசுறதுக்கு நான் விரும்பல, நேரமும் இல்ல, நடக்கிறத பேசு. ஓகே மாமா, நீங்க லாஜிக்காவே வாங்க. இத பாரு, பொம்மி எல்லாருக்கும் பிடிச்ச குழந்தை. பொம்மி மாதிரி ஒரு குழந்தை கிடைக்காதான்னு எல்லாரும் ஏங்குறாங்க. பொம்மியோட ஃப்ரம் அட்ரஸ்ல பயங்கர குழப்பம். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு எனக்கு தோணுது. எனக்கு ஒண்ணு தோணுது. என்ன? பொம்மிக்கு இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு பிடிக்காம பின்ட்டு கூட சண்டை போட்டு போயிருந்தானா? ஏண்டா, உனக்கு நடக்கிறதே தோணாதா? பொம்மி எப்படிடா பின்ட்டு கூட சண்டை போடுவா? அப்படியே பின்ட்டு கோவப்பட்டா கூட பொம்மியை அட்ஜஸ்ட் பண்ணி பின்ட்டுக்கு புரிய வச்சிடுவா. ஓ ஆமா இல்ல? இல்ல இல்ல ஆமா, நான் சொல்ற ட்ராக்லயே யோசி. மாமா, இப்ப நம்ம பாஸ்கர் மாமாவோட ஃப்ரெண்டு கண்ணபிரானை எடுத்துக்கங்க. அவருக்கு கூட தான் பொம்மியை கூட்டிட்டு போனோம், வளர்த்தணும் அப்படின்லாம் ஆசை. நாம ஒத்துக்க மாட்டேன்ட்டோம். ஆனா அதுக்கு அவர் தூக்கிட்டு போயிடுவாரா? அவருக்கு தெரியாதா நம்ம கண்டுபிடிச்சிருவோன்னு? டேய், எல்லா மனுஷங்களும் யோசிக்க ஆரம்பிச்சுட்டா பிரச்சனையே இல்லடா. கண்ணபிரானுக்கு ரொம்ப நாளா குழந்தைகளே இல்ல. ஒரு எமோஷன்ல, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல ஒரு முடிவெடுத்துட்டான்னு வச்சுக்க, அதனால விளைய போற விளைவுகளை பத்தி யோசனை பண்ண மாட்டான். அப்போ தப்பு பண்றதுக்கு ஒருத்தன் கெட்டவனா பிறக்கணுங்கிற அவசியம் இல்லை. கண்ணபிரான் மாதிரி டீசெண்டான ஆளுங்க கூட தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல வர்றீங்க? ஒரு நிமிஷம் ஜாக், இப்ப நீ சொன்னது நாம யோசனை பண்ணதோட ரிலேட் ஆற மாதிரி இல்ல? அப்ப கண்ணபிரான் பொம்மியை தூக்கிட்டு போயிட்டாருன்னு சொல்ல வர்றீங்களா? ஆமாண்டா. ஆட ஆமா மாமா. ஆமா, பாஸ்கர் பொம்மிய கண்ணபிரான் வீட்டுல தேடி பார்த்தானா? ஐயோ தெரியலையே மாமா. நடையா, இத மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்கள் தான் நம்ம கேஸை ஸ்ட்ராங் பண்ணும். உடனே பாஸ்கர் கிட்ட சொல்லு. மாமா, இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய லெசனே எடுத்துட்டீங்க. பாருங்களேன், இந்த விஷயத்த இவ்வளவு பெரிய டிடெக்டிவா இருக்கிற என்னாலேயே யோசிக்க முடியல. டிடெக்டிவா யோசிக்கணும்னா முக்கியமா ஒண்ணு வேணும்டா. என்ன சொல்ல வர்றீங்க? அறிவு தானே? இல்லடா, மூளை. அப்ப மூளையும் அறிவும் வேற வேறயா? இத்தனை நாளைக்கு தெரியாம போயிருச்சே. உடனே 1 கிலோ மூளை வாங்கி செட் பண்றோம். டே பின்ட்டு, உன் பொம்மியை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்டா. பாஸ்கர், பாஸ்கர். என்னப்பா? என்னடா, பேப்பர்ல பொம்மியை பத்தி தகவல் வந்திருக்கு. நீ தான் நியூஸ் கொடுத்திருக்க போல இருக்கு. ஆமாப்பா, நான் தான் கொடுத்தேன். நல்ல விஷயம்டா. பொம்மியை யாராவது பார்த்தா நமக்கு தகவல் சொல்லுவாங்க. ஆமாப்பா, அதை தவிர வேற வழி என்ன இருக்கு? அப்படி நம்பிக்கை இல்லாம பேசாதடா. பொம்மி எங்க இருந்தாலும் வந்துருவாடா. அவ நம்ம வீட்டு பொண்ணு, எப்படிடா விட முடியும்? நம்பிக்கையோட தான்ப்பா இருக்கேன். ஆனா நாள் ஆக ஆக பயம் அதிகமாகுது. என் பையனும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறான்ப்பா. டேய், அவன் ரொம்ப சின்ன பையன்டா. அவன் பொம்மி மேல பாசத்தை அதிகமா வச்சிருக்கான். அவனால நிலைமைய புரிஞ்சுக்க முடியல. நாமும் அவன மாதிரியே நடந்துகிட்டா அப்புறம் பின்ட்டுவை யாரா தேத்த முடியும்? நாம தான்ப்பா தேத்தணும். அவனோட கஷ்டத்தை தான் தாங்கிக்க முடியல. எப்படியாவது பொம்மியை கொண்டாந்து ஒப்படைச்சிடணும். அவன் சிரிக்கிறத பார்க்கணும்பா. நான் சொல்றேன்டா, இன்னைக்குள்ள யாராவது நிச்சயமா பொம்மியை பத்தி நமக்கு தகவல் தருவாங்கடா.
என்னப்பா? சாரிப்பா. ஏய், ஏன் அழற? அழக்கூடாது. அழாத பிண்டு. நீ சின்ன பையனா, அழாதடா. ஏய், கண்டத்தோட பிண்டு, அழாத பிண்டு, அழாத. அப்பா, அந்த பேப்பரை கொடுங்கப்பா. பிண்டு, இத பாருப்பா, இத பாரு. பொம்மையை காணும்னு பேப்பர்ல விளம்பரம் கொடுத்திருக்கிற. எப்படி பொம்மி கிடைச்சிருவா? நீ கவலைப்படாம இருடா பிண்டு. அது மட்டும் இல்லடா, நிறைய பேர்கிட்ட சொல்லி வச்சிருக்கேன். கண்டிப்பா கிடைச்சிருவா. தேங்க்ஸ்ப்பா. நான் போலீஸ் அங்கிள் சொன்னது கேட்டு தப்பா நினைச்சிட்டேன்ப்பா. டேய், அப்பாக்கு எதுக்குடா தேங்க்ஸ்? உனக்கு மட்டும்தான் பொம்மை முக்கியம் நினைச்சியா? எங்களுக்கும் தாண்டா. நாங்க பொம்மை இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியுமா? அவ எங்களுக்கு செஞ்ச நல்லது நாங்க வாழ்க்கையில மறக்கவே மாட்டோம். கல்பனா, அவன் நம்பணும்னு அவசியமே இல்ல கல்பனா. நாம தான் அவனோட நம்பிக்கையை காப்பாத்தணும். டே பிண்டோ, உன்னோட சந்தோஷத்துக்கு முன்னாடி எங்களுக்கு எதுவுமே முக்கியம் இல்லடா. நீ சந்தோஷமா இருக்கணும், அவ்வளவுதான். அதே மாதிரி பொம்மையும் நம்ம கூட சந்தோஷமா இருக்கணும். பாஸ்கர், ஏன்டா இப்படி சென்டிமெண்டலா பேசி என்ன கண்கலங்க வைக்கிற? என் கேரக்டருக்கு அழுதா நல்லா இருக்காதுடா. சிரிச்சா தாண்டா ரசிப்பாங்க. போ, முதல்ல போய் கண்ணை தொடச்சிட்டு சாப்பிடு. அப்பா வெளியே போயிட்டு வரேன். என்ன கல்பனா, பிண்டோ கூட்டு போ. போ பிண்டு. அப்பா, நான் வெளியே போயிட்டு வரேன். ஒரு நிமிஷம் இருடா. எதுக்கும் கண்ணப்ப வீட்டு வரைக்கும் போய் பார்த்துட்டு வாயேன். எதுக்குப்பா நாங்க போனோம்? வேற எதுக்கு? பொம்மி அங்க இருக்காளான்னு பார்க்கத்தான். அப்பா, பொம்மை எதுக்குப்பா அங்க போறா? ஒருவேளை தூக்கிக்கிட்டு போயிருந்தா? கண்ணபிரான் நம்ம கிட்ட சொல்லாம கூட்டு போவானா? நீ பொம்மியை அவங்க அழைச்சிக்கிட்டு போக ஒத்துக்கல. பொம்மையே ஒத்துக்கலையாப்பா? அதனாலதான் சொல்றேன், ஒருவேளை கோபத்துல இல்ல பாசத்துல வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டு கூட்டிக்கிட்டு. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியலடா. எப்படிப்பா இப்படி நடக்க முடியும்? நான் நடந்துச்சுன்னு சொல்லல, உன்னை செக் பண்ண தான் சொல்றேன். கண்ணபிரானுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவனும் 4 இடத்துல தேடுவான்ல. டேய், ரொம்ப யோசிக்காதடா. உன்னை நேர கண்ணபிரான் வீட்டுக்கு போய் பொம்மி இருக்காளான்னு கேட்க சொல்லல. நீ கண்ணபிரான் வீட்டுக்கு போ, இருக்கிற சூழ்நிலைய பாரு, விசாரி, அதுக்கப்புறம் விஷயத்தை சொல்லு. அப்பா, நீங்க சொல்றதும் சரிதான்ப்பா. என்ன வேணா நடந்திருக்கலாம். அவனும் இந்த வீட்டை விட்டு போகும்போது வருத்தத்தோட தான் போனான்ப்பா. டேய், நீ சந்தேகத்தோடயே போகாதடா, விசாரிக்கிற மாதிரி போ. சரிப்பா. சோனா, ஏய் சோனா, இங்க தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? விளையாடலான்னு வந்தேன். தனியாவா? இல்ல, யாராவது இருப்பாங்கன்னு நினைச்சு வந்தேன். ஏய், எப்பவும் நீ என்ன வீட்ல வந்து கூட்டிட்டு தானே வருவ? நீ இங்க வந்திருப்பேன்னு நினைச்சு வந்தேன். சோனா, வர வர உன் ஆட்டிடியூட் சரியே இல்ல. இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். அப்படின்னு சொல்ற, ஆனா உன் ஃபேஸ் வேற மாதிரி காட்டி கொடுக்குது. நீ என்ன வாட்ச் பண்ண வந்தியா, விளையாட வந்தியா? நான் விளையாட தான் வந்தேன், ஆனா விளையாட தான் மனசு வர மாட்டேங்குது. ஏன்? உனக்கு தான் விஷயம் தெரியுமே. பொம்மி காணாம போயிட்டா. பிண்டு வீட்ல உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எனக்கு தெரியாது. உனக்கு எப்படி தெரியும்? நான் தான் பிண்டுவோட ஃப்ரெண்ட் ஆச்சே. எனக்கு தெரியாம எப்படி இருக்கும்? நான் மட்டும் யாரு? உனக்கு விஷயம் தெரியலனா அப்ப நீ ஃப்ரெண்ட் இல்லன்னு தானே அர்த்தம். அப்படி சொல்லாத, நான் கோவமாயிடுவேன். அப்ப உனக்கு விஷயம் தெரியும்னு ஒத்துக்கோ. நான் ஏன் ஒத்துக்கணும்? ஏன்னா எனக்கு உன் மேலதான் சந்தேகமா இருக்கு. என்ன சந்தேகம்? நான் தான் பொம்மைய வர சொன்னேன். அடுத்த நாள்ல இருந்து பொம்மைய காணோம். அப்ப சந்தேகம் உன் மேலதானே வரும். நான் பொம்மைய பார்த்ததையும் அவ காணாம போனதையும் நீ ஏன் சேர்க்கிற? நீ தானே 2 பேரையும் சேர்த்து பெரிய பிளான்லாம் போட்டுட்டு இருந்த. அப்ப எல்லாரையும் சேர்க்க வேண்டியது தானே. சந்தோஷ், என்கிட்ட பேசின மாதிரி பிண்டு கிட்டயும் சொல்லிடாத, அப்புறம் தேவையில்லாம பிரச்சனை வரும். அப்படி சொல்றதா இருந்தா
இந்நேரத்துக்கு பின்டோ கிட்ட நான் சொல்லியிருப்பேன். சரி, உனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைனா ஏன் டென்ஷன் ஆகுற? இங்க பார், நீ தேவையில்லாததெல்லாம் பேசிட்டு இருக்க. நான் கிளம்புறேன். சோனா, உண்மையை ரொம்ப நாளைக்கு மறைச்சு வைக்க முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் மாட்டிதான் ஆகணும். அப்ப உண்மையை சொல்லிதான் ஆகணும். உன்னோட உண்மையான ஃப்ரெண்டா என்ன நினைச்சினா இப்பவே உண்மையை சொல்லிடு. நனவாய் ஆனதே, மகிழ்ச்சி கண் முன் வந்ததே, நட்புடன் வாழவே. பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே, ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்.